தமிழகத்தில் அடுத்த வாரம் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை தியாகராய நகர் தொகுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக பெயர் சேர்ப்பு நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வழக்கு. திமுகவுக்கு சாதகமாக செயல்படும் வகையில் அதிமுக ஆதரவாளர்கள் 13,000 பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் என மனுவில் புகார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை அதிகாலைக்குள் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை ஸ்ரீனிவாசபுரத்தில் உள்ள அடையாறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. தூர்வாரி அகலப்படுத்தும் பணியை விரைந்து முடிக்க உத்தரவு. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பல்லுயிர் வாழ் பசுமை பரப்பினை மேம்படுத்திடும் வகையில் தொல்காப்பிய பூங்கா ரூபாய் 42.45 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் சுமார் 42 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டதை திறந்து வைத்து பார்வை. 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். தற்போது மாணவர்களோடு சிற்றுண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயணிக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பொய்யான கற்பனை உலகத்தில் வாழ்வதாக இபிஎஸ் விமர்சனம். நெல் கொள்முதல் குளறுபடிகள் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட எதுவும் கூறாமல் மௌனம் சாதிப்பது வேடிக்கையிலும் வேடிக்கை எனக்கின்றது. விடுதலை வீரர்கள் மருது பாண்டியர்களின் 224வது நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாடு அமைச்சர்கள் மரியாதை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள நினைவு மண்டபத்தில் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவை போற்றினர். மருது சகோதரர்களின் 224வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் மரியாதை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள மணி மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 65,000 கனஅடியாக அதிகரிப்பு. 57,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்ததால் அருவியில் ஆர்ப்பரிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் எந்த நேரத்திலும் வினாடிக்கு 60,000 கனஅடி வரை உபரி நீர் திறக்க வாய்ப்பு. காவிரி டெல்டா உட்பட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தஞ்சை மாவட்டம் கொள்ளிடம் மற்றும் முக்கொம்பு ஆற்றில் இருந்து வினாடிக்கு 52,840 கனஅடி தண்ணீர் திறப்பு. தொடர்ந்து மழை பெய்வதால் பாசனத்திற்கு நீர் தேவைப்படாத நிலையில் வெளியேற்றம்.
குற்றாலத்தில் பேரருவி, பழைய குற்றால அருவிகளில் 9வது நாளாக குளிக்க தொடரும் தடை. 5 அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி. நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருக்குறுங்குடி நம்பிக்கோவிலுக்கு செல்ல 12வது நாளாக தடை. களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 10வது நாளாக தடை விதித்து முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் அறிவிப்பு. தேனி கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு 14வது நாளாக நீடிக்கும் தடை. சுருளி அருவியில் குளிப்பதற்கும் 7வது நாளாக அனுமதி மறுப்பு. திருவள்ளூர் அருகே குசுஸ்தலை ஆற்று வெள்ளப்பெருக்கால் முழுகிய தரைப்பாலம். 4 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 10 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்ல வேண்டிய சூழல். கடும் சீற்றத்தால் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நெல்லை மாவட்ட மீனவர்களும் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்ல அறிவுறுத்தல். நீர்வரத்து அதிகமாய் வந்து கொண்டிருப்ப காரணத்தால் தாழ்வான பகுதியில் இருக்கிற அண்ணா நகர் பொதுமக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஆற்றில் இறங்கவோ, துவைக்கவோ, குளிக்கவோ, மீன் பிடிக்கவோ செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தங்கள் குழந்தைகளை ஆற்று பக்கம் செல்லாதவாறு பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றும் தங்கள் வீடுகளில் உள்ள முக்கியமான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு மேடான பகுதிக்கு செல்லுமாறு மாவட்டத்தின் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து உயர்வு. வினாடிக்கு 6,500 கனஅடி வீதம் நீர் திறப்பு அதிகரிப்பு. ரயில் விபத்து மீட்பு பணிகள் தொடர்பாக திருச்சியில் ஒத்திகை. NDRF, தீயணைப்புத்துறை, ரயில்வே சார்பில் ஒத்திகை நிகழ்வு. ஈரோட்டில் 2 வயது குழந்தை கடத்தப்பட்டு 9 நாட்களாகியும் மீட்கப்படாத சோகம். கடத்தல்காரர்கள் தொடர்பாக துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறுவதாக தகவல். ஈரோட்டில் குழந்தை கடத்தப்பட்டது தொடர்பாக 40க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை. நெல்லை, பெங்களூருவிலும் தேடுதல் வேட்டை நடப்பதாக தகவல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குண்டுக்கட்டாக கைது. ரகளையில் ஈடுபட்ட கஞ்சா போதை ஆசாமிகளை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட போது நடவடிக்கை. பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை. சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையை தொடங்கும் முன்பாக தாக்கூரின் சொந்த கிராமத்துக்கு சென்று அஞ்சலி. இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் நான். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? பீகார் தேர்தலில் ஒருவேளை வென்றால் நிதிஷ்குமாரை பாஜக முதலமைச்சராக்காது எனவும் தேஜஸ்வி சாடல். நவம்பர் 23ஆம் தேதியுடன் தியார் ஹவாய் ஓய்வு பெறவுள்ள நிலையில் உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாகிறார் மூத்த நீதிபதி சூரியகாந்த்.
2027 ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை பொறுப்பில் இருப்பார் என தகவல். துபாயில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது திடீர் மாரடைப்பு. கேரளாவைச் சேர்ந்த 18 வயது மாணவர் சுருண்டு விழுந்து உயிரிழந்த துயரம். அடுத்த 6 மாதங்களில் ஏற்பட போகும் விளைவுகளை கண்கூடாக உணர்வார் புட்டின். அமெரிக்க அழுத்தங்களால் ரஷ்யாவை அடிபணிய வைக்க முடியாது என கூறிய நிலையில் ட்ரம்ப் பதிலடி. ரஷ்யாவுக்கான ராணுவ உதவி தொடரும். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் திட்டவட்டம். இந்திய வம்சாவளி அமெரிக்க வல்லுநரான ஆஷ்லி டெல்லிஸ் விடுவிப்பு. சீனாவுடன் ரகசியங்களை பகிர்ந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவில் தன்னாட்சி மாநிலங்களுக்கு தேசிய படைகளை அனுப்புவதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சான் பிரான்சிஸ்கோ மக்கள். This is about an attack. ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்துமஸ் தீவு பகுதியை ஆக்கிரமித்த சிவப்பு நண்டுகள் இனப்பெருக்கத்திற்காக இடம்பெயரும் நிகழ்வாக சாலைகள் முழுவதும் மூடல். கரீபியன் தீவு நாடுகளில் ஒன்றான டொமினிக்கன் குடியரசை மிரட்டும் மெலிசியான் புயல். மழை கொட்டி வருவதால் பல்வேறு பகுதிகளும் தத்தளிப்பு.